सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. அடுத்த மந்திரத்துல தனித்தனி உபாசனைகளுக்கு என்ன பலம்னு சொல்றது. அந்யதேவாஹு சம்பவாத் அந்யதாஹுர சம்பவாத் இதி சுஸ்ருமதேராணாம் ஏனஸ்தத்விஜதக்ஷிரே அசம்பூதிஞ்ச விநாசஞ்ச யஸ்தத்வேதோ பயகஸ்தஹ விநாசேன மிருத்யம் தீர்த்வா சம்பூத்யாமிருதமஸ்னுதே. இந்த 13வது மந்திரம் 14 மந்திரம் சேர்த்து சொல்லணும். ஏன்னா ஏனஸ்தத்விஜதக்ஷிரே அப்புறம் சம்பூதி அடுத்த மந்திரம் இருக்கு. அந்த சம்பூதிங்கிற முன்னால ஒரு அகாரம் சேர்த்துக்கணும். அதனால அங்க அடுத்த மந்திரம் அசம்போதிஞ்ச விநாசஞ்சான்னு வரணும். ஆனா சேர்த்து படிச்சிருக்கு மந்திரம். அதுல இது ஸ்ரும புதிராணாம் ஏனஸ்தத்விஜதக்ஷிரே அசம்போதிஞ்ச ஏகப்பதாந்தா ததிங்கிற ஒரு சூத்திரத்தினால ஒரு அகாரமாக மறைஞ்சு இருப்பாங்க. அதனால அது சேர்த்து படிக்கிறதுன்னு ஒரு வழி. மந்திர பாஷ்யம் சொல்ற காலத்துல அவ அத்தியனம் பண்ற காலத்துல சேர்த்து படிப்பாரு. ஆனா பாஷ்யத்துக்காக தனித்தனியா பிரிண்ட் பண்ணிருக்கு உங்களுக்கு. அதனால அசம்போதிர அகாரத்தை மறைச்சிருக்குன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, அந்யதேவாஹு சம்பவாத் சம்பவாத் உற்பத்தமான ஒரு தெய்வத்தினுடைய உபாசனத்தினால் அந்யதேவாஹு வேற பலம்னு சொல்லுகிறார்கள். அதே விதமா அசம்பவாத் காரண பிரம்மத்தினால வேற பலம் என்று சொல்லுகிறார்கள். யாரு? இதி சுஸ்ருமதேராணாம் ஏனஸ்தத்விஜதக்ஷிரே ஏனஹ என்ற மகான்கள் எங்களுக்கு அந்த பலங்களை சொன்னார்களோ அவ இதுக்கு வேற பலம் அதுக்கு வேற பலம்னு சொல்லிக் கொண்டிருக்கா அப்படின்னு அடுத்த மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அதுனா உபயோகோ உபாசனையோகோ சமுச்சய காரணம் அவயவ பலபேதமாக இவ்விரண்டையும் சேர்த்து சொல்லணும் என்பதற்காக தனித்தனியாக உபாசனை பண்ணினால் என்ன பலம் என்று சொல்லப்படுகிறது. அந்யதேவ புருதகேவ அது வேறுன்னு சொல்ற. ஆஹோ பலம் சம்பவாத் சம்பூதே காரிய பிரம்ம உபாசனாத் காரிய பிரம்ம உபாசனத்தினால என்னென்ன பலம் கிடைக்கிறதுன்னு சொல்ற. அணிமாதி ஐஸ்வர்ய லட்சணம் அணிமா மகிமா தெய்வ கரிமாலகிமா ததா பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்ச அட்ட சித்தயா இவைகள்லாம் காரிய பிரம்ம உபாசனத்தினுடைய பலம். அதனால்தான் யோகத்துல கொஞ்ச தூரம் ஒரு ஓங்காரத்தையோ அல்லது ஏதாவது தீப கலிகையோ ஏதாவது உபாசனம் பண்ணா இந்த பலம் கிடைச்சிடுது. இந்த அனிமாத ஐஸ்வர்யங்கள் பலம் கிடைச்சிருக்குன்னா லோகத்துல இருக்கிற நாங்க தான் பகவானே சொல்லிவிடுறோம். லோகத்துல கொஞ்சம் பலம் கிடைச்சிடுதுன்னா அப்புறம் உலகத்துல இருக்கிறவளுக்கு எல்லாருக்கும் நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு தன் கீர்த்திக்காக போறான். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடியதான ரொம்ப பிரதிபந்தங்கள் இந்த புகழல ஒரு ஆசை. பணத்துல ஆசை எப்படி லௌகிகமான பதார்த்தங்களுக்கு பிரதிபந்தகமா இருக்கோ போகங்களுக்கு, அதே போல யசஸ்ல ஆசையும் வரக்கூடாதுன்னு சொல்லும். அந்த புகழ்ல ஆசை இருக்கவே ஆனால் அது அவன் முன்னேறதுக்கு அது ஒரு பிரதிபந்தகமா இருக்கு. அதே போல லோகத்துல இருக்க அனிமாத ஐஸ்வர்யங்கள் வருமையானால் உலகத்துல உங்களுக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கேயே நிப்பாரே தவிர அவனுடைய முன்னுக்கு வர்றதுங்கிறது நின்று போயிடும். ஏன்னா இது ஒரு நல்ல வழிக்கு வந்தாச்சு. அந்த வழிக்கு வந்தவரே இன்னும் கொஞ்ச நாள்லயே அவனுக்கு சித்த சுத்தி வந்து ஆத்ம ஜானம் வந்துடும். அது இல்லாத பிற இது வந்து இந்த சம்ஸ்காரம் மறுபடியும் அந்த அடுத்த ஜென்மாவில் வந்துட்டு இருக்கு. அதனால அனிமாத ஐஸ்வர்யங்களை உபயோகப்படுத்துறதுன்னு வந்துடுது. ஆனால் அவ அதை தாண்டது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் யோகத்துக்கு தேந்தராயா அப்படின்னு அந்தராயம்னே சொல்லியிருக்கு. இது பெரிய விக்னமப்பா. அந்த வழியில மனசை கொடுக்காது அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்றது. அதே விதமா இங்க இவாளுக்கு என்ன பலம்? சாதாரண தெய்வங்களை உபாசனம் பண்ணி அனிவாத ஐஸ்வர்யங்களும் பலம். அது குறைச்சல்னு நினைக்க கூடாது. அனிமா மகிமான்னு அதுல என்னன்னா
அந்த ஐஸ்வர்யங்கள பிராப்தி, பிராகாமியம், ஈசித்துவம் இவைகள்லாம் இருக்கு. பிராப்தின்னு சொன்னா எந்த லோகத்துக்கு வேணாலும் எங்கேயாவது போகக்கூடியதான பலம். உலகத்துல எல்லோரும் நீங்க சொன்னபடி கேட்கக்கூடியதான ஒரு பலம். இது போராத யார் வேணாலும் நீங்க உங்க எதிர்க்க எது வந்தாலும் அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவான், நினைச்சதெல்லாம் கூடியதான ஒரு பலம். அப்படி எல்லாம் இருக்கு. தேவதா உபாசனைகள் அவ்வளவு பலம் இருக்கு. நாம என்ன பண்றது? என்னால ஒன்னாலே எதுக்கும் கையாளதான் நான் இருக்கேன்னு அழுதுருக்காங்க. இவனுக்கு உபாசனையினால எவ்வளவு பலம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அது ததாச்ச அந்யதாவோ அசம்பவாத் அசம்போதே அவ்யாக்கிரதாது அவ்யாக்கிரத உபாசனாது. இதை விட வசதியான ஒரு பலம் அவ்யாக்கிரத உபாசனையினால, மாயா பிரகிருதி அந்த உபாசனையினால. அதுக்கு என்ன அந்தம் தம பிரவிசந்தி பிரகிருதிலய இந்த பௌராணிகை உச்சதே. இந்த பிரகிருதி லயம் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த பிரகிருதி லயம்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆனது வேதத்துல இல்ல. வேதத்துல இல்லைன்னா இப்பொழுது நமக்கு அகப்படக்கூடியதான வேதங்களில் காணப்படல. அவ்வளவு வேதத்துல இல்லைன்னா புராணத்துல சொல்லி இருக்குன்னு வேதத்துல இருக்கிறது புராணத்துல இல்லாத சொல்லாது. ஆனால் இந்த காரிய பிரம்ம உபாசனத்தினால மிருத்தியம் தீர்வா. மிருத்தியம்னு என்னென்ன? அனைஸ்வரியம், அதர்மம், காமம், இப்படிப்பட்டதான தோஷங்கள். மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான ஆசைகள் என்ன, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கூடியதான டிப்ரெஷன் என்ன, இவைகள்லாம் போய் அதுக்கப்புறம் சம்பூத்தியாமிருதமஸ்னுதே பிரகிருத லட்சணமான பிரகிருதிலய லட்சணமான பலத்தையும் அதற்கு மேல உத்தமமான ஒரு பலம் ஆத்ம ஞானத்துக்கு வேண்டியதான யோக்கியதையும் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு 14வது மந்திரம். அது வேண்டும். எதா ஏவம் எப்ப ஏன் இப்படி இருக்கோ அத சமுச்சய சம்பூதி அசம்பூதி உபாசனையோ யுக்தேவா. இரண்டையும் சேர்த்துதான் பண்ணணும். ஏக புருஷார்த்தத்வாச்ச என்ன, இவைகளுக்கெல்லாம் ஒரு புருஷனுக்காகத்தானே இந்த ரெண்டும் சொல்லியிருக்கு. ஏக புருஷார்த்த சாதனமாக இருக்கு. மோட்சம் எனக்கூடியதான ஒரு புருஷார்த்தத்துக்கு வேண்டிய இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால சேர்த்து பண்ணணும். சம்பூதிஞ்ச விநாசஞ்ச எத்தத்வேத உபயகஸ்தா. இவரெண்டையும் சேர்த்து பண்ணினானால் விநாசேனா விநாசேனான விநாசா தர்மஹா யஸ்ய காரியஸ்ய. ஏன்னா இது வரைக்கும் சம்பூதி உபாசனம் தான் சொல்லியிருக்கு. கீழே சம்பூதின்னு சொன்னதுக்கும் விநாசம்ங்கிற சொன்னதுக்கும் ஒரே மதம். ஏன்னா எந்த தெய்வத்தை நீங்க உருவத்தோட பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த உருவமே ஒரு நாள் தானா கறந்து போறது. எந்த ஸ்வரூபத்தையும் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உருவத்தோட தியானம் பண்ணினேடா, ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த உருவமும் போய் கேவலமான மந்திர ஸ்வரூபமோ சப்த ஸ்வரூபமோ வந்து சேர போறது. ஆகையால் அது என்னது? அது விநாச தர்மஹாயஸ்ய காரியஸ்ய தேன தர்மியா அவேதேன உச்சது. ஆகையால் அந்த தர்மியான அந்த பிரம்மஸ்வரூபத்தோட அபேதமாக சொல்றது விநாசகாய். தேன தது உபாசனேன அந்த உருவத்தோட கூடியதான தெய்வத்தை உபாசனம் பண்ணினதுனால அனைஸ்வரியம் அதர்ம காமாதி தோஷ ஜாதம். அனைஸ்வரியம் டிப்ரெஷன் எந்த எழுதாலும் என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதே போல அதர்மம் பாபங்கள் காமாதி இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் அங்கே போகணும் இது போகணும் அப்படின்னு விடாத ஒரு ஆசை மனுஷனை பிசாச்சி ஆட்டம் பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருக்க பதில இவன் எல்லாம் உபாசனையினால போறதுன்னு. அதனால உபாசனைக்கு அவ்வளவு வசதி இருக்கு. கொஞ்ச நேரமாவது உபாசனை பண்ணணும். காயத்ரி உபாசனையாவது பண்ணணும். எதுக்காக காயத்ரி உபாசனம்னு சொல்லிட்டு இருக்க? இந்த மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான இந்த அனைஸ்வரியம் அதர்மம் பாபம் ஆசைகள் இவையெல்லாம் போகணும். தோஷ ஜாதம் இதே போல போகக்கூடியதான தோஷங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கு, அதெல்லாம் போகணும். இதுச்ச மிருத்யம் தீர்த்வா இப்படிப்பட்டதான மிருத்யுவை தாண்டி இரண்யகர் கோபாசன அடிமாதி பிராப்தி பலம். இவர்களால் என்ன பலம்? அடிமாதி அஷ்டைஸ்வரியங்கள் பலங்கள். தேன அனைஸ்வர்யாதி மிருத்யுமதீத்யா இப்படிப்பட்டதான கீழே சொன்னதான மிருத்யுக்கள் காமம் அதர்மம் அனைஸ்வரியம் இப்படிப்பட்டதான மரண காரணங்கள் அனைவர்களை தாண்டி அவ்யாக்கிருதாக்கிய உபாசனையா அமிர்தம் பிரகிருதி லய லட்சணமஸ்னுதே. அந்த அவ்யாக்கிருத உபாசனையினால
காரண பிரம்மோபாசனையினால சுயசமதான பிரகதலை இலக்கணமானதையும் அடைகிறார். சம்பூதிஞ்ச விநாசஞ்சா இத்யத்ரா. இந்த முதல் மந்திரம் இருக்கிறதுல சம்பூதிஞ்ச விநாசஞ்சா இந்த மந்திரத்துல அவர் நலோபேன நிர்தேசோ திரட்டவியா. முன்னால ஒரு அகாரம் இருக்கு, அது மறந்து போயிடுத்து, அது ஞாபகம் கொண்டது. அவர்னா லோபேன நிர்தேச சம்பூதின்னு தான் படிச்சிருக்கு, முன்னால ஆண் ஒண்ணு சேர்த்துக்கணும். ஏன்னா இது ஸ்ரீமதீரானா ஒரு அகாரம் அங்க இருக்கு, அது சேர்த்து படிக்கிற காலத்துல இருக்கணும். தனித்தனி மந்திரத்துல சொல்லிட்டு இருக்கோம், அதனால ஒரு அகாரத்தை சேர்த்துக்கணும். இது மாத்தியந்திர சாக்கையில இந்த மந்திரங்களுடைய ஆர்டர் மாறி இருக்கு. அவ அசம்போதிஞ்ச விநாசன படிக்கிறார். இப்ப நம்ம காரண சாக்கையில வாசிக்கிற காலத்துல சம்போதிஞ்ச விநாசன படிக்கிறோம். ஏன்னா இவ 2 மந்திரத்தையும் சேர்த்திருக்கா. அவ இந்த மந்திரத்துல 14வது மந்திரமா படிக்கல, அவ 12வது மந்திரமா படிச்சிருக்கோம். அதனால அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப அசம்போதின்னு சொல்ல வேண்டியதா போயிடுது. ஆகையால் அந்த சாக்கையும் பார்த்து ஆச்சாரியா நீங்க அப்படி சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஆகையால் சம்போதிஞ்ச விநாசன அவர் நலோபேர நிர்தேசோ திரட்டவியா. சுவாமினர் மேல சம்பூதி உபாசனைக்கு பலம் எங்கேயுமே பிரகிருதிலயந்தமா சொல்லல. அசம்பூதி உபாசனை இந்த கர்மாக்களை மட்டும் யார் பண்ணிட்டு இருக்காளோ, உபாசனங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு பலன் சொல்லணுமோ இல்லையோ. ஞானிக்கு பலன் சொல்லி ஆயிடுது. எங்க தத்ரகோமோ ஹக்க சோக ஏகத்வமனு பசியதா அப்படின்னு ஞானம் வந்தவனுக்கு சோகமோகமே இல்லை. சர்வசம்சார காரணபூதமா இருக்கக்கூடியதான அஜானத்து நாசமானதுனால அவளுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. அப்படி இங்கேயே ஜீவன் முக்திங்கிற ஒரு பலம், சரீரம் எழுந்தவர விஜய முக்திங்கிற பலம் எல்லாம் சொல்லி ஆடுது. அவளை பத்தி பேச வேண்டியது இல்லை. ஆனா யாரு கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருக்காளோ அல்லது உபாசனம் மட்டும் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு மரணானந்தரம் என்ன சார் கிடைக்காது? மரண சந்தர்ப்ப பரியந்தம் இவ உபாசனம் ஆப்ராயணா கத்ராபி திருட்டம் அப்படிங்கிற சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு 5 வருஷம் உபாசனம் பண்ணா போருமா? ஏதோ பண்ணியாச்சு. ஒரு ஆச்சாரியன் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாரு, ஏதோ கொஞ்ச நாள் பண்ணியாச்சு, ஆச்சாரியருக்கே போட்டுமா இப்ப நான் விடுங்க அப்படின்னு விட்டுருவா சில பேர். மரண பரியந்தம் அதே தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். என்ன அநேக கோடி ஜென்மாக்கள்ல இந்த மனசுல பாபம் இருக்கு. இந்த பாபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிடுமா? உங்களுக்கு குறைஞ்சதுங்கிறது திருட்ட. அந்த திருட்ட பலம் என்னன்னு வேதாந்தத்தை வாசிக்கக்கூடியதான ஒரு பரிస్థితి வரதான். ஆனா விவிஜ வேதேன எங்கேன தானேனான்னு சொல்லியிருக்கேன். ஆகையால் இதுல ஒரு தீவிரமான ஒரு குடிப்பு வர பரியந்தம் அதை விடப்படாது. எப்படிப்பட்டதான குடிப்புன்னு சரீரத்திலேயே அபிமானம் இல்லாமல் சர்வதா சர்வ காலமும் ஆத்ம சிந்தனத்திலேயே இருக்கணும். எனக்குடையதான ஒரு ஹடாத்காரம் வர பரியந்தம் கர்மாக்களையும் உபாசனையும் விடப்படாது. அப்புறம் நான் விட்டுக்கிறேன்னா விட்டு போயாது. அதுக்கு முன்னால விட்டேன்னா பதிதான், அது மட்டும் சந்தேகமே கிடையாது. அதனால வேதாத்தியனத்தையோ கர்மாக்களையோ உபாசனைகளையோ சரீர அபிமானம் வர பரியந்தம் அதை பிடிச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் அதை விட்டுவிட்டு விளையாதால் மறுபடியும் கீழே இறங்க வேண்டியதான். அதனால நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நழுவி கீழே வராம இருக்கிறதுக்காக தான் கர்மா உபாசனாதிகள்லாம் சொல்லி இருக்கு. ஆத்ம ஜானத்துல ஒரு குடிப்பு வர பரியந்தம், அதனால அது வரைக்கும் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்படி பிராரப்த கர்மாவனால மரணம் வருமையானால் அவளுக்கு அந்த சமயத்துல எந்த தெய்வத்தை உபாசிக்கிறாளோ அந்த தெய்வத்தினுடைய சாட்சாத்காரம் வருது. எந்த தெய்வத்தை நீங்க உபாசிக்கிறாளோ அந்த தெய்வத்தினுடைய சாட்சாத்காரம் அவளுக்கு வரணும்னு, சூரிய மண்டலத்துக்குள்ள அந்த சாட்சாத்காரம் வரணும்னு பிரார்த்திக்கப்படுகிறது. அடுத்த மந்திரம் ஹிரண்மயேன பாத்ரேண சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன்ன பாவ்ருணோ சத்ய தர்மாய திருஷ்டயே. ஹிரண்மயேன பாத்ரேண, அந்த சூரியனை பார்த்தா எப்படி இருக்கு? தங்க பாத்திரம் மாதிரி இருக்கான். தங்கத்தினால செய்யப்பட்டதான பாத்திரம் மாதிரி இருக்கான். அதற்குள்ள நான் உபாசிக்கிற தெய்வமானது மறைஞ்சு கிடக்கிறது. அந்த தங்க பாத்திரம் அதுக்குள்ள இருக்கா போலயோ அந்த தெய்வஸ்வரூபமானது மறைக்கப்பட்டதா இருக்கு. எதனால மறைக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய கிரணங்கள்னால. பார்த்தா நமக்கு சூரிய கிரணங்கள் தான் அகப்படுகிறதே தவிர அந்த சூரியன் அகப்படல, அது உள்ள இருக்கிற தெய்வம் அகப்படல. எல்லா தெய்வங்களும் அதற்குள்ள இருக்கிறதாக தான் உபாசனம் பண்ணிருக்கா. பானமண்டல மத்தியஸ்தா
தேயஸ்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி இப்படி சொல்லக்கூடியதான எல்லா உபாசனைகளும் சூரியனுக்குள்ள இருக்கிறதாகத்தான் உபாசனை பண்ணி கொண்டிருக்கோம். மரண சந்தர்ப்பத்துல இந்த பிராணம் சூரிய கிரணங்கள் வழியாகத்தான் பிரம்மலோகத்துக்கு போக போகிறது. ஆகிய அந்த கிரணங்கள் தான் எங்களுக்கு தெரியறதே தவிர கிரணத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வம் எனக்கு தெரியலையே. மரண சந்தர்ப்பத்துல நான் அதை பார்க்கணுமே. ஆகையால் ஹே பூஷன், ஹே சூரியனே, தத்துவம் அபாவிருடம், அந்த மூடிய தரங்கம். இந்த டப்பி இருக்கு, டப்பிக்கு ஒரு மூடி இருக்கு, மூடி திறந்தாதான் உள்ள இருக்கிற பொருளை நம்ம பார்க்க முடியும். அதே விதமா நான் உபாசிக்கிற தெய்வம் இங்க உள்ள இருக்கு, அந்த மூடியானது மறைக்கப்பட்டிருக்கு, அதை திறந்தோன்னு எதற்கு? சத்திய தர்மாய திருஷ்டயே. இத்தனை நாளா இந்த பிரம்மத்தை உபாசனை பண்ணினேனோ அதனுடைய சொரூபம் அது இன்னைக்கு தெரியணும். என்ன? அந்த காலேபி மாமேவ ஸ்மரம் முக்வா கலேபரம். எதை நான் உபாசித்தேனோ அதை நினைச்சுட்டு தான் என் சரீரத்துல இருந்து பிராணம் போகும். அந்த தெய்வத்தா சாகித்யம் எனக்கு வரும். ஆகையால் அதனை பார்க்கணும். சத்திய தர்மமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மத்தை பார்ப்பதற்காக அதை நீங்க சகாயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கிரணங்கள் இருக்க அந்த மூடிய அகற்றுங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரம்மத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இப்ப பாருங்க, மானுஷ தெய்வ வித்ய சாத்தியம் பலம் சாஸ்திர லட்சணம் பிரகிருதி லயாந்தம். கீழே சொல்லியிருக்கேன், மனசுங்கிறது ஆத்மா, வாக்குங்கிறது ஜாயா, பையன்கிறது புத்திர, பிராணங்கிறது புத்திரன், மானுஷ வித்தம்ங்கிறது கண்ணு, தெய்வ வித்தம் எனக்கூடியதான் அந்த காது. அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சவிதமான காங்கோபாசம் வேதங்கள்ல மிக சிறந்ததான ஒரு உபாசனம் நான் எதை சொல்லியிருக்கேனோ அதுல மானுஷ தெய்வ வித்த சாத்தியம். மனுஷிய வித்தம், தெய்வ வித்தம். மனுஷிய வித்தம் 17 பவனங்கள் இருக்கிற எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறது. தெய்வ வித்தம் தேவதா உபாசனமான ஒரு ஸ்வரூபம். அவைகள்லாம் இதுக்கு பலம் என்னன்னு சாஸ்திர லட்சணம் பிரகிருதி லயாந்தம். அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தோட ஒன்னா போறது மேக்சிமம் பலம். ஏதாவதி சம்சார கதி. இவ்வளவுதான் சம்சாரத்துல இங்கிருந்து சொர்க்கலோகம் போறது இறங்கி வருது, பிரம்மலோகம் போறது இறங்கி வருது. அவ்யாக்கிருதமாக பிரகிருதியமாக பிரகிருதியோட ஒன்னா போறது இறங்கி வருது, அவ்வளவுதான். அதப்பரம் அதற்கு மேல பூர்வோக்தம் ஆத்மைவா போத் விஜானதா. அதுக்கு முன்னாடி சொன்னால ஆத்மைவா போத் விஜானதா தத்ர கோமோ ஹக்க சோக அப்படிங்கிற ஞானம் தான். இது சர்வாத்ம பாவ சர்வைஷணா சந்நியாச ஞான நெட்டா பலம். ஆகையால் இதற்கு மேல இருக்குங்கிறது ஹையஸ்ட், அது ஒண்ணுதான். அந்த பிரம்ம ஜானம் தவிர மற்றதுல ஹையஸ்ட் பிரகிருதிலையும் அந்தந்த தேவதா பாவம், அந்தந்த தேவதா லோகம்னு சொல்லுங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பலம் இது பிரம்ம ஜானம் ஒண்ணுதான். சர்வாத்ம பாவையேவ சர்வ ஏஷணா சந்நியாச ஞான நெட்டா பலம். புத்திரேஷணா வித்தைஷணா தாரேஷணா எனக்கூடியதான எல்லா ஆசைகளையும் நீங்கி ஆத்ம ஜானத்திலேயே இருக்கிறதுனால ஒரு பலமானது. ஏவம் த்விப்ரகார பிரவருத்தி நிவருத்தி லட்சணா வேதார்த்த. இப்படித்தானே பிரவருத்தி லட்சணமான வேதார்த்தம் கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கணும், போகங்களை அனுபவிக்கணும் என்கிறது. நிவர்த்தி லட்சணமான வேதார்த்தம் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆத்மாவே வேணும் எனக்கூடியது. இப்படிப்பட்டதான 2 விதமான ரூட், பிரவருத்தி நிவர்த்தி லட்சணா வேதார்த்த அத்திர பிரகாசித. இந்த ஈசாவாத்தியத்துல சொல்லி இருக்கு. தத்ர பிரவருத்தி லட்சணஸ்ய வேதார்த்தஸ்ய. பிரவருத்தி லட்சணமான வேதார்த்தத்துக்கு விதி பிரதிஷேத லட்சணஸ்ய. விதி லட்சணம் அகரஹ சந்தியாமுகாதீத தசபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ இதேத சோமேன இதேத ஸ்வர்காம அப்படின்னு ராஜா ஸ்வராஜ்யகாமேன இதேத. இப்படிப்பட்டதான இது பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்றது விதி லட்சணம். அதுக்கப்புறம் அப்படின்னு இதை பண்ணாதே அதை பண்ணாதேன்னு சொல்றது நிஷேதங்கள். அது விதி பிரதிஷேத லட்சணஸ்ய கிருத்னஸ்ய பிரகாசனே. ஒரு மனிதன் எவைகளை செய்யணும், இது செய்யப்படாது என்றது சொல்வதற்காக பிரவர்கியாந்தம் பிராமண உபயுக்தம் பிரவர்கிய கர்மான்னு சொல்லியிருக்கேன். இந்த சுக்ல யஜுர்வேதத்துல 92 அத்தியாயங்கள் பர்யந்தம் சொன்னதான கர்மாக்கள்ல கடைசி கர்மா பிரவர்கிய கர்மான்னு பேரு. அது வரைக்கும் உபயோகப்பட்டிருக்கு. நிவர்த்தி லட்சணஸ்ய வேதார்த்தஸ்ய ஆத்ம ஞானத்தை சொல்லுவது எனக்கூடியதான நிவர்த்தி ஸ்வரூபமான வேதார்த்தத்தை
கர்மத்தை சொல்வதற்கா பிரகாசனே அதவோர்த்வம் அதற்கு மேல பிரகதாரண்யகம் உபயுக்தம் இதுக்கு மேல பிரகதாரண்யகோபனிடத்தை நிவர்த்தி லட்சணமான ஆத்ம தத்துவத்தை சொல்வதற்காக வந்தது. தத்ரா அங்கே நிஷேகாதி ஸ்மசானாந்தம் கர்ம குர்வன்னு ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 1 வருஷத்துக்கு முன்னாலேயே கர்ம ஆரம்பிச்சிருக்கு. அம்மா வயசுல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நிஷேகாதி கர்மாக்கள் அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பும்சவனம் சீமந்தம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் அம்மாவுக்கு இல்ல வயதுல இருக்கிற பையனுக்கு அந்த சம்ஸ்காரங்கள்லாம் அவனுக்கு. அதனால இங்க நிஷேகத்துல இருந்து ஆரம்பிச்சு பும்சவனம் சீமந்தம் இவைகள்லாம் பண்ணிக்கொண்டு கடைசியில ஜாதகர்மா நாமகர்மா அன்னபிராசனம் இப்படி சம்ஸ்காரங்களாம். நிஷேகாதி ஸ்மசானாந்தம் கடைசி பரியந்தம் இருக்கக்கூடியதான கர்மாக்களை குர்வன்னு பண்ணிக்கொண்டே யார் வாழ்ந்து கொண்டிருக்கானோ வித்யா சக அபர பிரம்ம விஷயா அதோட வெறுமன இல்ல வெறுமன வாழ்வதில்ல கர்மாக்கள் என்ன அபர பிரம்ம விஷயமான வித்யினால அப்படின்னு உபாசனைகள்னாலையும் ததுக்கம் அப்படி வாழணும்னு கீழே சொல்லிருக்க வித்யாஞ்ச வித்யாஞ்ச எத்தோ பயதுஸ்த அவித்யா அமிர்த்தியம் தீர்க்க அவித்யா அமிர்த பஸ்னுதே இப்படித்தான் தாங்கள் வாழணும்னு சொல்லுது. ஆயல் நம்ம ஊர்ல எப்படி வாழணும் ஏதோ கண்ணு காது இருக்கு நம்ம உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் கண்ணு கண்ணு சாப்பிட்டோம் சௌக்கியமா இருக்கோம் லைஃப் விட்டு என்ஜாய்னு சொல்றோம் பத்தியில அதெல்லாம் வேதம் வாசிக்காது. இது எப்படி வாழணும் பரந்தண்ணில இருந்து வேதோக்தமான கர்மாக்களை பண்றதுக்காக தான் இந்த சரீரம். பிராமணத்து சரீரோயம் நான் இகபோகாய கல்பதே இந்த ஊர்ல என்ஜாய் பண்றதுக்காக மனுஷ சரீரம் இல்ல அதுக்கு மாடு சரீரம். மற்ற பிரதேசங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான். அது மாதிரி நாமும் ஆகார நித்தியா பயமைதுனானின்னு அதற்காகவே வாழ்ந்த பயனால் இப்ப மனுஷனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மனுஷனுக்கு ஜென்மா எதற்காக வந்திருக்க இதுல இருந்து ஹையர் லெவல் போறதுக்காக ஆத்ம ஜானந்த சம்சாரம் போகணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். அதனால நீங்க எப்படி வாழணும்னு சொல்லியிருக்க கர்மாக்களையும் உபாசனைகளையும் அது பரபிரம்ம உபாசனமோ அபரபிரம்ம உபாசனமோ அது விடாம பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அவித்யா மிருத்யம் தீர்த்வ வித்யா அமிர்தம் அஸ்னுதே இது தத்ர கேன மார்க்கேன அமிர்தத்துவம் அஸ்னுதே இது உபாசனையினால ஒரு அமிர்தத்துவம் கிடைக்கிறதுன்னு சொல்லல. எந்த வழியா கிடைக்கிறது மரணானந்தரம் எப்படி போய் கிடைக்கிறது அது சொல்ல வேண்டாமா? இத்யுக்ததே சத்யமசௌச ஆதித்யா அந்த போகக்கூடியதான மார்க்கம் எது இருக்கிறது சத்தியமானது எது இதோ இந்த ஆதித்யன் இந்த சூரியன். ஏதஸ்மின் மண்டலே புருஷா அவர் எங்க இருக்கார் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷன் இருக்காரு. அவர் எத்தாயம் தட்சணே க்ஷன் புருஷா இங்க சூரிய மண்டலத்தில் தான் இருக்காருல்ல வலது கண்ணிலையும் அவர் தான் இருக்கார். அது இடது கண்ணில இல்லையான்னு கேட்கக்கூடாது. வலது கண்ணு சும்மா சொல்லி உபாசனத்துக்காக அதாவது இன்னொரு இடத்துல இல்லைன்னு இல்லை எல்லாம் 2 கண்ணிலையும் இருக்குன்னு சொல்றது வரதான் இருக்கு. அப்படி பாக்குறோங்கிறதுக்காக இல்ல தட்சிணே க்ஷன் புருஷா இதுதான் தினந்தோறும் சந்தியாவதத்துல சயஸ்தாயம் புருஷே எச்சாதாவாதித்யே சயேகா அதாவாதித்யோ பிரம்மேதே தினந்தோறும் மாத்தியானிகத்துல இப்படியும் சேர்த்து வச்சிருக்கா பதில வெளிவாள் இந்த மந்திரங்கள்லாம் இப்படி நீங்க உபாசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான். தட்சிணே க்ஷன் புருஷா ஏததுபயம் சத்தியம் பிரம்ம உபாசீனா இந்த சூரிய மண்டலத்துல இருக்கிற புருடனும் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற புருடனும் அதோவாதித்யோ பிரம்மா என்று யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு எப்படி யதோக்த கர்ம கிருச்சா உபாசனம் பண்ணி சும்மா இருக்கிறதுல நான் உபாசனம் பண்ணிருக்கேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சந்தியாவதனம் கூட வேண்டியதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு எது வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு எதேட்டம் எதாதாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு கெட்ட வழியில இருக்கான அவனை பத்தி கேட்கல. எதோக்த கர்ம கிருச்ச நம்ம முன்னோர்கள்லாம் மாதுபாசகள்லாம் நல்ல வழியில வைதிகமான மார்க்கத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. சம்பிரதாய பிரபுதிகள்லாம் அவள்லாம் யஜ்யம் பண்ணினவா என்ன சுவாமி இப்பெல்லாம் உபாசனை எப்படியாவது இருக்கலாம் போங்க அதெல்லாம் பரவாயில்ல. இந்த மனசு சுத்தமா இருந்தா எல்லாம் ரைட்டு. மனசு சுத்தமா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிறா எல்லாம் மைண்ட் கிளீனா இருந்தா போறது எல்லாம் அது கிளீனா இருக்கான்னு யார் சொல்லணும் நீர் சொல்லி புரியல பிரம்மம்னா சொல்லணும் விவாதம் முழுக்க. அதனால வேதத்துல இருக்கிற கர்மாவை விடப்படாதுன்னு சொல்றது. யதோக்த சத்தியம் பிரம்ம உபாதீனா யதோக்த கர்ம கிருச்சா அவளுக்கு என்னென்ன கர்மா விதிச்சிருக்கோ அதை யார் பண்ணி கொண்டிருக்காளோ யா
அப்படி யார் இருக்கானோ சஹா அவன் அந்த காலே பிராப்தே தானாக இந்த சரீரம் பிராரப்த கர்மா முடிஞ்சு சரீரம் விட நேரம் வர காலத்துல சத்ய ஆத்மானம் ஆத்மனா பிராப்தே சதி எப்பொழுது வந்ததோ அப்பொழுது ஆத்மானம் ஆத்மனா பிராப்தி துவாரம் யாச்சதே இந்த சரீரம் லிங்க சரீரம் இங்க இருந்து போகணும் அதற்கு கொஞ்சம் வழி கொடுங்க சூரிய கிரணங்கள் வழியாகத்தானே போகணும் சூரிய மண்டலத்தை பேசித்து தானே போகணும் அதுக்காக வழி கொடுங்கன்னு கேக்குறாராம் கிரண்மயேன பாத்ரேனா ஹிரண்மயமிவ ஹிரண்மயம் அது தங்கத்தினால செய்யப்பட்டதுன்னு நினைக்காதீங்க சூரிய மண்டலத்துல தங்கம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது அது சுவர்ணம் தைஜசம் அப்படின்னு நினைக்காதீங்க இங்க என்ன ஜோதிர்மயம் இத்தியேதது ஹிரண்மயம்னா ஜோதிர்மயம்னு தங்கத்தினால செய்யப்பட்டதுன்னு இல்ல ஜோதிர்மயமான ஒரு ஸ்வரூபம் சத்தேவா ஜோதிஷம் ஜோதி ஆயுர் ஹோபாதே மிருதம் அப்படின்னு வேதங்கள்ல தங்கம்னா ஜோதிஷுன்னு அர்த்தம் பண்ணியிருக்க தேன பாத்திரேன இவ அதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரியும் அந்த பாத்திரத்துக்கு மூடி வச்சா போலையும் அபிதான பூதேன அபிதானம்னு லிட் மூடி ஒரு பாத்திரத்துக்கு மூடி இருக்கோ இல்லையோ அதாவது மூடி மாதிரி இருக்கா இது அத பார்க்க முடியல சத்யத்தேவ ஆதித்ய மண்டலஸ்ய பிரம்மணா அபிஹிதம் அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இத்தனை நாள் நான் இருக்கிறதா தியானம் பண்ணினேன் பானமண்டல மத்தியத்தை அப்படின்னு தியானம் பண்ணினேன்னு இப்ப பிராணம் போயிட்டே இருக்கேன் அந்த சொரூபம் எனக்கு ஆகப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்ல போற அதனால ஆதித்ய மண்டலஸ்ய பிரம்மணா அபிஹிதம் ஆச்சாதிதம் முகம் துவாரம் அந்த முகமானது துவாரம் மறைஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா அந்த சொரூபம் தெரியலையோன்னு தத்துவம் அதனால ஹே பூஷன் சூரிய பகவானே அபாபுருணோ அபதாரய அந்த மூடிய தரங்கம் நான் உபாசிக்கிறான் அந்த தெய்வம் எனக்கு இப்ப தெரியட்டும் அதாவது சகுண வித்தியை யார் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு அந்த மரண சந்தர்ப்பத்துல அவளுக்கு அந்த உபாசிதைய சாட்சா்காரம் ஏற்படுறது அப்படின்னு வேதத்தினுடைய ஒரு கட்டளை அதனால அபாபுருணோ அபதாரய அத வரைங்க சத்ய கர்மாய பூஷன்னே கர்த்தேன்னு 16வது மந்திரம் ஈசாவாஸ்யத்துல ஈசாவாஸ்ய முதல்ல ஆரம்பிச்சு ஞான நிஷ்டைதான் ஒத்தத்தின்னு சொல்லிருக்கு வேதங்களுக்கு பரமதாத்பரியம் எங்கும் பரம்பொருளை தியானம் பண்ணி கொண்டிருக்கணும் பார்த்து கொண்டிருக்கணும் அது முடியாதவாள் என்ன பண்றதுங்க உங்களுக்கு முடியலன்னு வேதத்துல கர்மாக்களுக்கு இருக்கு அதையாவது பண்ணிட்டு இருங்க சந்தியாவத்துல இருந்து ஆரம்பிச்சு அவளுக்கு நித்திய கர்மா இருக்கு அதை விடாம பண்ணிட்டே இருக்கும் ஈஸ்வராத்மமா பண்ணிக்கொண்டே இருக்கிறையானால் உங்களுக்கு தானா ஞானம் வரும் அப்படின்னு ஞான நிட்டைக்கு அதிகாரம் ஞானம் வருங்கிற அம்சம் 2வது மந்திரத்தில் சொல்லியிருக்கு ரெண்டும் இல்லாம தாங்க வந்திருக்கிறமாக இஷ்டம் வந்தவரே அவனவன் இது பண்ணி கொடுக்கறதானோ அவனுக்கு கெடுதலான லோகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆத்ம ஜானத்தை தான் விரும்பினதான ஆத்மா இன்னமா இருக்கு என்கிற ஆத்மாவை ஒரு 5 மந்திரங்கள்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு நிச்சயமாகவும் ஏகமாகவும் புண்ணியபாவ சம்பந்த ரகிதமாகவும் கடைபிடித்த விலட்சணமாகவும் சர்வகதமாகவும் அந்த ஆத்மா இருக்குன்னு சொல்லியாச்சு அதுவே உபாதியோட இருக்கிற காலத்துல அசைதாமதுன்னு உபாதி இல்லாத காலத்துல கேவலமாகவும் இருக்கிறதாக சொல்லியிருக்குன்னு ஆத்மஸ்வரூபம் கிளியரா சுருக்கமாக நமக்கு சொல்லியிருக்கு ஈசாவாஸ்யம் இத்தனையும் சொன்ன பிறகு முதல்ல ஞானிக்கு ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஜான நிட்டைன்னு சொல்லி ஆயிடுது அதுல அதிகாரம் இல்லாதவனுக்கு சாதாரணமான மனுஷனுக்கு அவன் சும்மா இருக்கக்கூடாது கர்மாக்களை பண்ணணும்னு அவனுக்கு விகிதமான கர்மாக்கள் சொல்லியிருக்கு கர்மாக்கள் பண்ணும்போது காய்கமான கர்மாக்கள் தானா அல்லது மானசிகமான உபாசனமும் பண்ணணுமான்னு சந்தேகம் வந்தது உபாசனமும் சேர்த்து பண்ணணும் அந்த கேவலமான கர்மாக்களை பண்ணினோமே ஆனால் அவனுக்கு அகங்காரம் விருத்தியாகும் நான் அதை பண்ணினேன் இது பண்ணினேன் எனக்கு அந்த நோக்கம் உண்டு எந்த நோக்கம் உண்டுன்னு அப்படியே அந்த சுழலையே மாட்டின்னு இருப்பான் அது இருக்கக்கூடாதுன்னு பக்தின்னு ஒரு உபாசனமும் வந்தது ஏன்னா நான் பகவானுக்கு முன்னால அகிஞ்சனா இருக்கேன்னு அந்த மானித்துவம் எனக்கூடியதான தர்மமானது அவனுக்கு குறையும் அப்படிங்கிறதா உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது 2ஐயும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு பிறகு உபாசனங்கள்லயே இரண்டிகர் உபாசனமா அல்லது அவியரக்கமான உபாசனமா ஒரு விதமான உருவமும் இல்லாதான ஒரு தெய்வத்தை உபாசனம் பண்றதா அல்லது கல்விதமான உருவங்களோட இருக்கிற தெய்வத்தை உபாசனம் பண்றதான்னா 2ஐயும் சேர்த்து பண்ணணும் இப்படி பண்ணினமையானால் உருவத்தோடு இருக்கக்கூடியதான தெய்வத்தை உபாசனம் பண்ணினதுனால அனிமாத அழைப்பு
விஷயங்களும் உருவம் இல்லாதான் அந்த ஸ்வரூபத்தை அறிந்ததுனால மனசுக்கு ஏகாகிரதையும் வந்து சித்த சுத்தி ஏற்பட்ட ஆத்ம ஞானத்துக்கு வேண்டுகிறார் யோகித உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு அபிப்பிராயம் அடுத்த மூணு மந்திரத்துல சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு ஞானிக்கானது அந்த சரீரம் கீழே விழுந்ததுலே அவருக்கு தத்திர கோமோ மக்கா ஏகத்துவமா பசிதா அப்படின்னு சோகமோகங்களுக்கு காரணமான இந்த அஞ்ஞானம் போடுது. எல்லா தர்மமும் சம்சார தர்மங்கள்லாம் போனபடினால இதனால சம்சாரம் அவனை விட்டாது ஒண்ணும் பண்ணாதுன்னு பலன் சொல்லியது. ஆனா உபாசனை பண்றவாளுக்கு ஞானம் இன்னும் வராதவாளுக்கு அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மரணானந்தம் பிரம்மலோகத்துக்கு போறான்னு சொல்லியிருக்கு. பிரம்மலோகத்துக்கு என்னமா போற? சூரியன் வழியாக போற. சூரியன் வரைக்கும் எப்படி போறது? சூரிய கிரணங்கள் வழியாக போற. அதனால என்ன சொல்றான், மரணம் வந்தது அவன் உபாசிய தெய்வத்தை நினைச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. உபாச தெய்வம் நீங்க நினைக்காததாலும் சாட்சாத்காரம் ஆயிடும். அதை நமக்கு சொல்லலாம். எப்படி சொல்றது? அதுக்காக தான் இந்த மந்திரம் சொல்றது. ஹிரண்மயேன பாத்ரேனா சத்யஸ்யாபிஹிதம் முகம். ஹிரண்மயேனா தங்கமயமாக இருக்கக்கூடியதான பாத்திரம் மாதிரி இருக்க. இங்க இருந்து சூரியனை பார்த்தா ஒரு தோசைக்கல் மாதிரி இருப்பாங்க. அப்ப அதுக்கு நடுவுல அந்த உங்க தெய்வம் இருக்கா போல தியானம் பண்ணணும். ஆனா அங்க பார்த்தா தெரியலையே சார், கண்ணை பூசுறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது என்ன பண்றது? அதுக்கு மேல மூடி இருக்கான். அந்த மூடி இருக்கிறதுனால தான் அந்த சுரூபம் நமக்கு தெரியல. அதை எடுத்துருங்க. சூரிய பகவானே உனக்குள்ள அந்த தெய்வத்தை இத்தனை நாள் நான் உபாசனை பண்ணினேன், அந்த மூடியை எடுத்துருங்க. அதுக்குள்ள இருக்கிற பொருளை நான் பார்க்கிறேன். இத்தனை நாள் உபாசியமான எந்த தெய்வம் மட்டும் அவரை நான் கண்ணால பார்க்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். நான் சத்திய தர்மாவா இருக்கேன், அழியாத பொருளை உபாதித்தவனாக நான் இருக்கேன். அப்படிப்பட்டதான சத்திய தர்மாவான நான் அந்த பொருளை பார்க்கணும் என்பதற்காக சத்திய தர்மாய திருஷ்டதே மக்கியம் திருஷ்டையே மக்கியம், அதை பார்க்கிறதுக்காக எனக்கு அந்த ஸ்வரூபத்தை நாங்கள் குறித்து காட்டணும் அப்படின்னு. தத்துவம் பூஷன் ஹே பூஷன் ஹே சூரியனே துவம் தாங்கள் தது அந்த மூடியை அபாவரணும் அதை எடுங்க, நான் அந்த ஸ்வரூபத்தை பார்ப்பேனாட்டும் அப்படின்னு சொல்லி சூரியனை பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கு பிறகு பிரார்த்தனை பண்ணினா ஏதோ சூரியனை பிச்சை கேட்கிறா போல இருக்க அப்படின்னு தோணித்தான் அவருக்கு. ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன், 30-40 வருஷமா வாழ்க்கையில. இன்னைக்கும் நீங்க வந்து பிராணம் போடா போல இருக்கு, நீர் பாட்டுக்கு நீங்க மூடிய விஷயம் இல்லைன்னு அந்த சுரூபத்தை பார்க்க வேண்டாமா? அப்படிங்கிறது வேதங்கள். யாரு உபாசனம் பண்ணிட்டு இருக்காரோ அவனுக்கு ஒரு விதமான சந்தேகமும் இல்லாம மரணம் வந்ததுக்கு அந்த சுரூபத்தை பார்க்கிறான். அப்புறம் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. அது தீவிரமா உபாசனம் பண்ணேன்னா இப்பவே நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த தீவிரம் நமக்கு வரலேங்கிற அபிப்பிராயத்துக்காக மரணம் சந்தர்ப்பத்திலேயாவது அவளுக்கு அந்த தரிசனம் வரும்படி அனுசரணப்பட்டு வேதம் சொல்றது. அந்த சுரூபத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேனால் அதுக்கு இப்ப பார்த்தா ஒன்றும் தெரியலையே, நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சும்மா இருந்துட்டு இருக்கேன், தெரியல பிராணம் கிளம்புறா போல இருக்கு. அந்த சுரூபத்தை பார்க்க வேண்டாமா? எம் எம் பாவம் கரந்தேகம் தியஜதி அந்தே கலேவரம் தம் தமே வைதிகௌந்தேய சதா தத்வாவபாவிதான. மரண சந்தர்ப்பத்துல எதை நினைச்சுன்னு அவன் பிராணனை விடுறானோ அவன் அந்த சுரூபத்தை அடைகிறான்னு சொல்லியிருக்கு. இப்பவும் தாங்கள் அந்த சுரூபத்தை எங்களுக்கு காட்டலைன்னா என்னமா எனக்கு அடுத்த ஜென்மம் வரப்போறது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அந்த சுரூபம் பார்க்கணும்னு ஒரு ஆசங்கத்துல பிரார்த்திக்கிறான்னு சொல்லுவீங்க. அப்பொழுது சொல்றாரு சூரிய பகவான் ஏதோ பிச்சை போட்டாமலே ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை, நான் ஒரு ரைட்டோட கேட்கிறேன், இத்தனை நான் உபாசனை பண்ணியிருக்கேன், அதை நீங்க அவசியம் காமிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இந்த மந்திரத்துல நமக்கு அந்த சொத்தி இருக்கு. உபாசனா பலம் இருக்குங்கிற அம்சமானது இங்க சொல்றது. அதுல பிரார்த்தனா வைபவம் பார்க்கணும். ஹே பூஷன், ஹே ஏகர்ஷே, ஹே யமா, ஹே சூரிய, ஹே ராஜாபத்யா, இத்தனை அவருக்கு பேர். இத்தனை இந்த சூரிய பகவானுடைய பெயர்கள் இத்தனை. வியூகம் பண்றது அப்படின்னா ஒரு முறையாக சேர்க்கிறதுன்னு அர்த்தம், ஒரு பக்கமாக ஒதுக்கிறதுன்னு அர்த்தம். வியூகம்னு சொன்னா ஒதுக்கிறது. எல்லா கிரணங்களையும் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. ரத்னிகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. அந்த கிரணங்களை கண்ணை தூக்கிறது, அந்த கிரணங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. ஒதுக்கினா ரூபம், உங்களுடைய தேயோமயமான ரூபம் அது எப்படி இருக்கு? கல்யாண
பவித்திரமான ரூபம்னு சொல்றது வேதங்கள். அதை நான் பார்க்க வேண்டாமா? ஆயால் கல்யாணதமம் சத்தேவத்யாமி யோதாவதௌ புருஷா. அது யாருன்னு நடந்துட்டு என்னுடைய புருஷன், என் ஸ்வரூபம். அது என் ஸ்வரூபம் இத்தனை நாளா இதயத்துக்குள்ள இருந்தது, உள்ள பார்க்க தெரியல. ஆயால் நான் அழுதுட்டு இருந்தேன். இப்ப என் ஸ்வரூபம் அங்கே கவிக்கா இருக்குது. அந்த ஸ்வரூபத்தை நான் பார்க்கணுமப்பா. என் ஸ்வரூபத்தை நான் பார்க்க சொல்றேன். நான் இது வேற ஏதோ கேட்கல, என்னுடைய ஸ்வரூபத்தை பார்க்கறது நாங்கள் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு அடுத்த மந்திரம் பிரார்த்திக்கிறது. இதனால் என்ன தெரிகிறது? மரணசந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் உபாசிரியதா சாட்சாத்காரம் ஏற்படுறது. இது மரணம் அப்ப அடுத்த ஜென்மா இல்லையேன்னு சொல்லிடும். என்ன ஏன் ஜென்மா இல்லை அது சொல்லலாம். அப்புறம் ஒரு ஜென்மா கிடையாது ஜென்மாப்பா அப்படின்னு அதட்டுறது இல்லை. சில பேர் விடுதான் சொல்ல ஒத்துக்காம இருக்க போறேன். ஆனா இதுக்கு காரணம் சொல்ல வேண்டாமா? வேறு ஏன் இல்லைன்னு சொல்றது அப்படிங்கிற சொரூபம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு அது இங்கத்தான் சொல்லலாம். உபாசனையாளா இருக்கிறவளுக்கு அகங்கிரகோபாசகானுக்கு உபாசனை எல்லாம் கிடையாது. அகங்கிரகோபாசனம் சுகமஸ்தின்னு ஆறுது. அதுக்கு அவளுக்கு அந்த தேவதா சாட்சாத்காரம் ஏற்படுறது. அதனால அவள் தேவதா சாய்ச்சிட்டு அடையிற பிறகு அவள் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு முக்கிய அடையலாம் அங்கே பரலோகத்துல. அப்படி அதனால அவளுக்கு அடுத்த ஜென்மாவானது இல்லை அப்படிங்கிற ஒரு அம்சமாக இங்கே சொல்லப்பட்டது. இப்ப அதுக்கு பூஷன் ஹே பூஷன் மந்திர பூஷன் சம்போதனை அதை கூப்பிடுறது. அதான் ஹே பூஷன். பூஷான்னு ஏன் பகவானுக்கு பேரு? சூரிய பகவானுக்கு ஜகதா போஷனாத் பூஷா. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷியாளுக்கும் அவர் தான் நரிஷ் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் அது வேணும் இது வேணும். உங்களுக்கு எத்தனை பதார்த்தம் வேணுமோ, உங்க சரீரத்துக்கு பலம் வர்றதுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் கிரணங்கள் வழியாக கொடுக்கிறார். பழங்களாகவும் காய்கறியாகவும் கிழங்குகளாகவும் அது அந்த பலத்தை அவர் அந்த சூரிய கிரணங்கள் வழியா ஓட்டுறார். அதை சாப்பிடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு சரீரத்துல பலமாக ஏற்படுறது. ஆகையால் மனுஷன் பிராணி சாதாரணமான எல்லாவற்றையும் அவர் சத்த கொடுக்கிறார். அதனால அவருக்கு பூஷான பேர். அதனால ஜெகதா போஷணா பூஷா ரவிஹி ததா அப்படியே அவருக்கு ஏகாதசின்னு பேர். பகவானுக்கு என்ன பேரு? ஏகாதசின்னு பேர். சில பேர் சப்தரிஷின்னு பேர் வச்சுருக்கார். சப்தரிஷி சப்த ரிஷிகள் சப்தரிஷி பிரதிபாத்தியமான ஒரு ஸ்வரூபம்னு அதுதான் அவங்களுக்கு. அதே சப்தரிஷின்னு பேர் மாதிரி இவருக்கு என்ன பேரு? ஏகாதசின்னு பேர். ஏகாதசிங்கிறத என்ன சார்? நாங்க தேவர்ஷியை கேட்டிருக்கோம். தேவர்ஷிகள் அசங்காத தூயமான ஆத்ம வைபவாங்கிறது தேவர்ஷி தெரியும். ஏகர்ஷிங்கிறது சூரியன். ஏகர்ஷின்னா சூரியனுக்கு பேர். ஏனர் ஏக ஏவ ரிஷதி கச்சதி. துணை இல்லாமல் போறவர் அர்த்தம். சூரிய பகவானுடைய துணைக்கு வருவாரா? இதை நிதானமா பண்ணப்படாது. வாக்கிங் அது வேகமா நீங்க போனா திரும்பி போகலாம். ஏகர்ஷின்னு அவர் எப்படின்னா அவரோட ஸ்பீடை யாரும் முடிக்க முடியாது. எனவே ஏகரசி ஏக ஏவ ரிஷதி கச்சதி இது ஏகரசி. துணை இல்லாமல் போறவர். ஏகரசே அவருக்கு யமான்னு பேரு. சூரிய பகவானுக்கு யமன்னு பேரு. சூரியன் யமன், சூரியனுக்கு யமன்னு பேரு. சூரியனுக்கு யமன்னு ஏன் பேர் வந்ததுன்னு சர்வஸ்ய சம்யமனா யமஹா அப்படி வெயில்ல போட்டுருச்சுல இந்த காய்கறி முதலிய பதார்த்தங்கள் என்ன ஆகுது? காஞ்சி உள்ளது. ஏன்? அதனுடைய சக்தியெல்லாம் நான் எழுதுகிறேன். தன்னுடைய கிரணங்கள்னால சக்தியை கொடுப்பார், கிரணங்கள்னாலேயே சக்தியை எழுதுப்பார். ஆகையால் எல்லாவற்றையும் சம்யமனா எல்லாவற்றையும் உறிஞ்சி ஒழுத்துக்கிறதா அவருக்கு யமன்னு பேர். அதனால ஹே யமா சர்வஸ்ய சம்யமனா யமா ஹே யமா ததா ரத்னீனாம் பிராணானாம் ரசானாம் ஸ்வீகரணாத் சூரியः. அதாவது சூரிய பகவான் கணக்குல போட்டுக்கலாம். சூரியனுக்கு பதத்துக்கு என்ன சொல்லிருக்கோம்னா பிராணனை வாங்குறவன் இருக்கும். ரத்னீனாம் பிராணானாம் ரசானாம் எல்லா மனுஷனுடைய பிராணங்களையும் எல்லா பொருள்ல இருக்கக்கூடியதான ரசங்களையும் இழுத்துக் கொள்பவர். ஆகையால் அவருக்கு சூரியன் அப்படி இருக்கு. ஆகையால் மரண சந்தர்ப்பது கிரணங்கள் வழியாகத்தான் இல்லவருடைய பிராணம் உபாசகாருடைய பிராணம் போறது அப்படிங்கிறதுல அவருக்கு சூரியன்.
பிராஜாபத்தியான ஒரு பிராஜாபத்தியான்னு கூப்பிடுறாருன்னு பிரஜாபதியனுடைய பிள்ளை. முதல்ல இந்த பிரஜாபதியானவர் இந்த அட்டதிக்காரர்களையும் உண்டு பண்ணினார். சூரியன் சந்திரன் கூடியதான பதார்த்தங்களை உண்டு பண்ணினார். ஒரு பிரஜாபதியினுடைய பிள்ளை பிராஜாபத்தியன். சூரியனுக்கு அப்பா யாருன்னு கேட்கக்கூடாது. பிராஜாபத்தியன், பிரஜாபதி தான் அவருக்கு அப்பா. பிரஜாபதிக்கு அப்பா சூரியன், சூரியனுடைய பையன் யமதண்ட ராஜா. அப்படி கருத்தியா. அதனால ஹே சூரிய பிரஜாபதேன பத்தியம் பிராஜாபத்தியா ஹே பிராஜாபத்தியா. இத்தனை 4-5 பேர் எடுத்துக்கிட்டார். கூட்டம்னா ஏகர்வே யமா சூர்யா பிரஜாபத்தியா இத்தனை பேர் கூப்பிடுறா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன்னா என்ன பண்றேன்? உங்களுடைய கிரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது அப்புறப்படுத்துங்க. இப்ப நான் பார்த்தா தெரிய மாட்டேங்குது, கண்ணு தூக்குறது. ஏன் என்ன பண்ணனா, தாங்கள் கிரணங்களை ஒரு பக்கமாக கொள்ளுங்க. சமூகா ஏகி குரு ஒரு பக்கமாக சேர்த்து வைங்க. உபகம் மரதே தாபகம் ஜோதி. அதோட இல்ல, தங்களுடைய தேஜஸ் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கணக்கு ஊத்துறது. அதனால உபசமாரம் பண்ணுங்க, கொஞ்சம் அந்த தேஜஸ குறையுங்க. நான் பாக்கல நீ எதுக்காக பண்ணணும்னு. தங்களுடைய ரூபம் கல்யாண தமம், அத்தியந்த கல்யாணம், அத்தியந்த சோபனம், பார்ப்பதிலே மிக அழகா இருக்கக்கூடியதாக தங்களுடைய உருவத்தை தத்தேதவ ஆத்மன பிரசாதா சத்தியாமி, உங்களுடைய பிரசாதத்தினால் நான் அதை பார்க்கிறேன். சொல்வது இந்த அனுகிரகத்தினால்தான் நான் பார்க்கலாம். அதுக்காக பார்க்கிறேன். அகமது துவாம் விருத்தியவத்தியாச்சு. நான் ஏதோ ஒரு வேலைக்காரன் கொஞ்சம் அதுக்கு ரொம்ப யாதுன்னு பண்றாங்கள பிரார்த்தனை பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் யோகாவதோ ஆதித்ய மண்டலத்தா வியாகிருதி அவயவஹா புருடஹ. இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள புருஷன் இருக்க, அவருக்கு என்ன பேரு? மகானது வியாகிருதி அவயவங்கள். வியாகிருதிகள் ஓம் பூஹோ புவஹ துவஹான 3 வியாகிருதி சொன்னோம். அப்படிங்கிறோம் காயத்ரி மந்திரம். அது என்ன? வியாகிருதி விசேஷமான ஆகிருதி, வியாகிருதி விசேஷமான ஒரு ஆகிருதி, எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுக்கறது. அதனால காயத்ரி மந்திரம் சொன்னப்ப வீட்டுல சொல்லணும். முதல்ல பிரணவோச்சாரணம், அதற்கு வியாகிருதி உச்சாரணம், அதுக்கு பிறகு காயத்ரி மந்திரம். ஓங்காரத்துடைய அடுத்த எக்ஸ்பேன்ஷன் வியாகிருதி, அந்த எக்ஸ்பேன்ஷன் வியாகிருதி மறுபடியும் ரியல் எக்ஸ்பேன்ஷன் காயத்ரி மந்திரம். அப்படி அமைஞ்சது. காயத்ரி மந்திரம் சதுர்த்தி சத்தியத்தை திருவிழாட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு 24 கூட்டி பார்த்தா 32 இருக்காது. இப்படி சொல்லிட்டு இருக்கா, இவ்வளவு பெரிய கண்ணுக்கு தெரியாம அப்படியே கண்ணு சொல்றது. காயத்ரி மந்திரத்துக்கு வந்துட்டு நீங்க சதுர் 32